ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சென்ற 22ஆம் தேதி டூரிஸ்டுகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் சுட்டதில் 26 பேர் இறந்தனர். லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளையமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. காஷ்மீரைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் 4 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியது தெரியவந்துள்ளது. இந்த பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் 3 பயங்கரவாதிகளின் வீடுகள் நேற்று இரவு பாதுகாப்பு படையினரால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. குல்காமில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி ஜாகிர் அகமது கானிக்கு சொந்தமான வீடு இடிக்கப்பட்டுள்ளது. இவன் 2 வருடமாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறான். ஷோபியன் என்ற இடத்தில் மற்றொரு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி ஷாஹித் அகமது குட்டாயின் வீடும் தகர்க்கப்பட்டுள்ளது. புல்வாமாவில் மற்றொரு சந்தேக நபரான அஹசன் உல்லக் ஷேக்கின் வீடும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த 2 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளும் பஹல்காம் தாக்குதலில் முக்கிய நபர்களாக சந்தேகிக்கப்படுகின்றனர். பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை தொடர்கிறது.